Hello viewers and Josephites, welcome to our show Boardless Battle. பேர்ல இருந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்குங்க, நமக்கு சின்ன வயசுல இருந்தே இந்த பிளாக் போர்டுன்றதே ஒரு எமோஷனல் கனெக்ட்னே சொல்லலாம். ஏன் அப்படி சொல்றேன்னா, நமக்கு எதுவுமே தெரியாத வயசுல கூட அந்த போர்டுல எழுதுறது இதெல்லாம் வச்சுதான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமே. அது காலங்கள் மாற மாற டைனோசர்ல இருந்து மனுஷா வந்த மாதிரி ஸ்மார்ட் போர்ட்ஸ், ப்ரொஜெக்டர்ஸ், ஏஐ போர்ட்ஸ், அதுக்கப்புறம் ஸ்மார்ட் கிளாஸஸ் நிறைய வந்துருச்சு. ஆனாலும் நமக்கு அந்த போர்டு தான் இப்போ வரைக்கும் சின்ன வயசுல நடந்துட்டு இருக்கு. ஆனா பிளே ஸ்கூல்ல எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், நமக்கு இந்த போர்டு எதுவுமே கிடையாது. ஏன்னா நமக்கு எழுதவே தெரியாது. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சின்ன சின்ன ஆப்ஜெக்ட்ஸ் இதெல்லாம் வச்சு நமக்கு சொல்லி தருவாங்க. ட்ரையாங்கிள்னா ஒரு குட்டி இதை வச்சு ட்ரையாங்கிள், ஸ்கொயர் அதெல்லாம் சொல்லி தருவாங்க. ஆனா அதெல்லாம் அந்த சின்ன சின்ன விஷயத்துக்கு போதும். ஆனா நம்ம படிக்கிறதுலாம் எவ்வளவு பெரிய டாபிக்ஸ், அதை நம்ம ஆப்ஜெக்டால நமக்கு சொல்லி தர முடியுமா? அதுதாங்க இன்னைக்கு இருக்க சேலஞ்சு. சோ நான் ஒரு பிளே ஸ்கூல் குழந்தையா மாற போறேன். நான் ஒரு குழந்தையா இருக்கும்போது எனக்கு ஒரு ஸ்டாஃப் குழந்தைத்தனமாவே சொல்லி தர போறாங்கன்னே சொல்லாமே. ஒரு சின்ன சின்ன ஆப்ஜெக்ட்ஸ் வச்சுட்டு, ஆனா போர்டு இல்லாம நம்ம ஸ்டாஃப் கிளாஸ்ல எடுக்கிறத இங்க போர்டு இல்லாம எடுக்க போறாங்க. அதுதான் இங்க இருக்க சேலஞ்ச். சோ நம்ம ஷோவோட ஃபர்ஸ்ட் கெஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா, லெட்ஸ் வெல்கம் டாக்டர் ஹேமலதா மேம். மேம் வாருங்கள். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் டா மேம். சோ நம்ம இன்னைக்கு ஷோ பத்தி உங்களுக்கே தெரியும், போர்ட்லெஸ் பேட்டில். இது ஏன் அப்படி சொல்றேன்னா, நம்ம சின்ன வயசுல இருந்தே நமக்கு பிளாக் போர்டு ரொம்ப கனெக்டடா இருக்கு. ஆனா இந்த சேலஞ்ச் என்னன்னா, இப்ப நான் ஒரு குழந்தையா மாற போறேன், எங்க வியூவர்ஸும் குழந்தையா மாற போறாங்க. நாங்க பிளே ஸ்கூல்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வச்சுதான் சொல்லியே தருவாங்க. இன்னைக்கு அதான் மேம் சேலஞ்ச். நீங்க இங்க இருக்க சேர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இங்க எல்லாரையும் வச்சு நீங்க ஆப்ஜெக்ட் வச்சு தான் சொல்லி தரணும். ஆனா போர்டு யூஸ் பண்ணக்கூடாது. இங்க சில டாபிக்ஸ் இருக்கு மேம். இதுல இருந்து நீங்க ஒரு டாபிக் எடுக்கணும். அந்த டாபிக்ல நம்ம பிளேஸ்மெண்ட் அண்ட் ஸ்டடிஸ் பேஸ்ட் இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ் எல்லாம் இருக்கு. அதை எங்களுக்கு எல்லாம் புரியுற மாதிரி எளிமையா நீங்க ஆப்ஜெக்ட்ஸ் வச்சு சொல்லி தரணும் மேம். சோ நீங்க இப்ப எடுக்கலாம். ஓகே, வில் டேக் எனி ஒன். பாத்து மேம். ஓகே. So data structures தான். சோ நம்ம ஷோவோட ஃபர்ஸ்ட் டாபிக் டேட்டா ஸ்ட்ரக்சர். இது கொஞ்சம் சேலஞ்சிங்கான டாபிக் தான். ஆனா அதே சமயம் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா நீங்க எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா வந்து. So data structure it is a organization of data. Okay, for example, if you bring all those chairs into an order. Okay, so any order you can come. So if you want access ஏதாவது ஒரு chair access பண்ணனா என்ன chair access பண்றதுன்னு ஒரு கன்ஃபியூஷன் வரும் இல்லையா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சேர் எடு அப்படின்னு சொன்னா அங்கே போகணும், அப்புறம் அதை எடுக்கணும், அப்புறம் வரணும். ஓகே, ஸோ இப்போ இதோட சுச்சுவேஷன். ஸோ இன் கேஸ் இது எல்லாமே ஒரே ஆர்டர்ல இல்ல ஏதாவது ஒரு ஆர்டர்ல, எனி ஆர்டர், ஏதோ ரோ வைஸா இல்ல காலம் வைஸா அரேஞ்ச் ஆயிருந்துச்சுன்னா ஈஸியா நம்ம அக்சஸ் பண்ணலாம் இல்லையா? அதுதான் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ அன்ஆர்டர்டா இருக்கிற டேட்டாஸ் எல்லாம் ஒரு ஆர்டர்ல அரேஞ்ச் பண்றது தான் என்னது ஆர்கனைசேஷன். ஸோ ஒன் டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன் தான் என்னது அரேஞ்ச்மெண்ட். ஸோ இது எப்படி அரேஞ்ச் பண்றது, அதுதான் உன்னோட ஆர்கனைசேஷன். ஓகே, சோ இப்போ இது எல்லாத்தையும் ஈஸியா அரேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ரோ வைஸ், காலம் வைஸ் அப்படின்னு இருக்கும்போது we can ஈஸியா இதை அப்படியே அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதுதான் உன்னோட டேட்டா ஸ்ட்ரக்சர். தட் இஸ் நிறைய குரூப் ஆஃப் சேர்ஸ் இருக்கு. இந்த குரூப் ஆஃப் சேர்ஸ் எப்படி அரேஞ்ச் பண்ண போறோம் அப்படின்றது தான் உன்னோட ஆர்கனைசேஷன். ஓகே, சோ தட் இஸ் யூசுவலி ரெஃபர்ட் அஸ் உன்னோட டேட்டா ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஓகே ஓகேடா. எனி அதர்? நம்ம அடுத்து இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் என்னென்ன டைப்ஸ் இருக்கு? அதுல நிறைய டைப் இருக்கு. பேசிக்கலா பார்த்தா ரெண்டு டைப்ஸ் இருக்கு. ஒன்னு லீனியர் ஆர்டர்னு சொல்றோம். ஓகே, லீனியரா இருக்கும். இன்னொன்னு நான் லீனியரா இருக்கும். ஓகே, சோ நான் லீனியர் அப்படின்னா so it should have some ஆர்டர்ல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த சேர் வச்சுக்கேன், இது ஃபர்ஸ்ட் இருக்கு, இது செகண்ட் இருக்கு, அப்புறம் இது தேர்ட் இருக்கு. ஓகே, அடுத்தது இது ஃபோர்த் இருக்கு. ஸோ இது ஒரு லீனியர் ஆர்டர்னு அர்த்தம். ஓகே, அப்ப லீனியர்டா இருந்துச்சுன்னா அது லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஃபார் எக்ஸாம்பிள் இதை எப்படி சொல்ல, ஒரு ரோ ஒரு காலமா இருக்கா, ஒரு காலம் வைஸ்ல இருக்கு, அப்ப இது அரேஞ்ச்மெண்ட். இல்ல இப்போ இதை எடுத்துட்டேன்னா ரோ வைஸ்ல எடுத்துட்டேன்னா இது ஃபர்ஸ்ட் ரோ, இது செகண்ட் ரோ, இது தேர்ட் ரோ, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது லீனியர் அரேஞ்ச்மெண்ட்னு சொல்றோம். ஓகே, லீனியரா இல்ல, இப்படி அரேஞ்ச்மெண்ட்டே இல்ல. ஆனா குரூப், ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு குரூப் வச்சிருக்கோம், இப்படி ஒரு குரூப்ல வச்சிருக்கோம். ஓகே, அது அப்படியே இதே மாதிரி பண்ணிக்கோ. எப்படி பண்ணா எனி இதுல பட் குரூப், ரெண்டு குரூப். ஓகே, இதுல நம்ம எந்த குரூப்பை ஃபர்ஸ்ட் அக்சஸ் பண்ணுவோம் அதெல்லாம் நமக்கு இல்ல. ஓகே, சோ இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா இது கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டும் கிடையாது, பட் இட் இஸ் டிஃப்ரெண்ட், ரெண்டு குரூப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே என்னதான் இது நான் லீனியர் கிடையாது. தட் இஸ் லீனியர்னு சொல்லிட்டேன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது செகண்ட் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கிறது ஃபர்ஸ்ட், இதுக்கப்புறம் இருக்கிறது தேர்ட் அப்படின்னு ஒரு அரேஞ்ச்மெண்ட்ல இருக்கணும். ஸோ தட் இஸ் த லீனியர் ஆர்டர். ஓகே ஓகே மேம்.
ரொம்ப ஈஸியா எங்களுக்குலாம் புரியுற மாதிரி இந்த சேர்லயே நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. இதுக்கு மேல எங்களுக்கு வந்து இது வந்து இவ்வளவு ஈஸியா போர்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணணுன்ற அவசியமே இல்ல. சோ தேங்க்யூ சோ மச் மேம். என்ன மறுபடியும் நீங்க பிளே ஸ்கூலுக்கு கூட்டு போற மாதிரி சின்ன சின்ன விஷயமா நீங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்ததுக்கு. சோ இது மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான ஷோஸ், பிளாக்ஸ், சேலஞ்சஸ் டு ப்ரொஃபசர்ஸ்னு எக்கச்சக்கமான ஷோஸ் நம்ம டிபார்ட்மெண்ட்ல இதுக்கப்புறம் வரப்போகுது. நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மேல இருக்க அந்த பெல் ஐக்கான டிங்னு தட்டி விட்டு இன்ஸ்டா பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் உடனுக்குடன் அப்டேட்ஸ் கிடைக்கும். அடுத்து எந்த ஸ்டாஃப் கூப்பிடலான்றத கூட நாங்க வந்து ஸ்டோரியில போட போறோம். அது வந்து நாங்க செலக்ட் பண்ண போறது, ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க தான் செலக்ட் பண்ண போறீங்க. சோ என் பேர் நிதின் from CSE department. Thank you guys for watching.